இப்போ விஜய் அவர்களுடைய கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை 2 நாள் விசாரணை நிறைவடைந்திருக்கு. இதற்கு பின்பு விஜய் அவர்கள் அழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை, இல்லாட்டி வேற ஏதாவது இதை உறுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஜேபியோட அழுத்தம் விஜய் அவர்களுக்கு இருக்கு அதிகமா அப்படின்னு ஊடகங்கள்ல பேசப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை வேண்டும் தானே சார் கேட்டாங்க. அவங்க சிபிஐ விசாரணை தான் வேண்டும் கேட்கல. ஏன் அண்ணாமலைக்கு பேர் வந்துச்சு, நீ அடிச்சா நானும் அடிப்பேன் அப்படின்னு திமுக சவால் விட்டதுனால தான் அண்ணாமலைக்கு அவ்வளவு மரியாதை வந்துச்சு. கண்டிப்பா இப்ப வரைக்கும் அது தொடர்பாக விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? பயந்தாங்கொலி தமிழ். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை 2 நாள் விசாரணை நிறைவடைந்திருக்கு. இதற்கு பின்பு விஜய் அவர்கள் அழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. சிபிஐ டைரக்டர் அவரு சொல்றதுக்கு இனிமேல் சிபிஐ வராதுன்னு சொன்னதா அவர் 5 நாள் பொறுத்து மறுபடியும் விசாரிக்க வேண்டியது. வாரம் என்ன பண்ணுவார் நிர்மல்குமார்? அனுப்ப மாட்டாரா? எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை, இல்லாட்டி வேற ஏதாவது இதை உறுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் விஜயை கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல பிஜேபியோட அழுத்தம் விஜய் அவர்களுக்கு இருந்ததா இந்த சிபிஐ விசாரணையில? ஏன்னா இதற்கு முன்பு சிபிஐ விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ பிஜேபியோட அழுத்தம் விஜய் அவர்களுக்கு இருக்கு அதிகமா அப்படின்னு ஊடகங்கள்ல பேசப்பட்டது. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? சிபிஐ விசாரணை வரவேற்றது யாரு? விஜய் தானே. சிபிஐ விசாரணைனால பிஜேபி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை வேண்டும் தானே சார் கேட்டாங்க. அவங்க சிபிஐ விசாரணை தான் அது வெளியே. நான் தான் அடிக்கடி பதிவு பண்ணிட்டேங்க. உள்ளூரை பாஜகட்டே நேரடியாக கான்டாக்ட் பண்ணி எனக்கு சிபிஐ விசாரணை பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அங்கேருந்து ஒரு டீம் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படிலாம் வந்தது. நான் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் மறுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நான் எங்கே நடந்துச்சுன்னு உட்பட நான் சொல்லிடுவேன். அப்புறமா மறுத்தாங்கன்னா எங்கே நடந்துச்சு, யார் யாருக்கெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிடுவேன். அதனால் மறுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை ஆகணுன்னா நீங்கள் உங்கள் வேலையை காமிக்கிறீங்க. அப்போ அழுத்தம் வரும், எல்லாம் தான் வரும். அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு கேட்குறாதில்ல, அதான் பண்ணுவாங்க. பாவம். இது திமுக கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சீட்டு பேரம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, ரெய்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. மாடியில் ரெய்டு அறிவாலயத்தில் கலைஞர் டிவியில், கீழே பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் பண்ணிச்சா இல்லையா? அவங்கள மிரட்டுச்சா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் அழுத்தமா? என்னது அது? அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அரசியலுக்கு வந்துட்டால் எல்லாம் நடக்கும். ஜனநாயகனுக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. பிரச்சனை வராமல் பார்த்துக்கிற வேலையை நீங்கள் பண்ணீங்களா? என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அது தொடர்பாக விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? பயந்தாங்கொலித்தனம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, சார் இப்படியும் நினைச்சுக்கலாம்ல, அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவர். அமைதியா இருந்தா காரியம் சாதிக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு சில இடத்துல ஒரு குழந்தை அமைதியா படுத்துச்சுன்னா அதுக்கு பால் கிடைக்குமா? அந்த குழந்தை அழுதாதான் ஐயோ பசிக்குது பால் கொடுன்னு சொல்லுவாங்க, பாலை கொடுப்பாங்க. அழுகுற பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு பழமொழியாக இருக்குது. போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது. எந்த ஒரு விஷயம், லவ் கூட லவ் யூன்னு சொன்னாதான் லவ் ஆகும். நீ வாட்டில் அப்படியே போயிட்டு இந்த டி ராஜேந்தர் மாதிரி அப்படியே சைடில் அப்படி போகிறது வர்றது, இன்னொருத்தன் ஐ லவ் யூன்னு நேரான்ட்டானா அந்த பொண்ணு அவனுக்கு தான் ஐ லவ் யூ சொல்லும். ஏன்னா அவன் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கான். இவர் இப்படி போயிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? பொண்ணான மனசு பூவான மனசு படத்தில் வரும். இந்த ஒரு படத்தில் மைதில நீ காதல்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த பொண்ணு அங்கே இருக்கும், இவர் இங்கே இருப்பார், இப்படி போவார், இப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை வேற ஒருத்தர் கட்டி கொடுத்துருவாங்க. அதுவும் இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவர் சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை தட்டுனா தான் திறக்கப்படும். விஜய் தெரியாதா? ஜோசப் விஜய் தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தானே. தட்டினா தான் கதை திறக்கும். நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அப்படி இது அது கிடையாது. இவருக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. கரூரில் இவர் அடிச்சு போகிறேன்னு ஓடி வந்தார். முதல்வர் சட்டசபையில் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு 10 நிமிஷத்தில் அறிக்கை வருமா? நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க. ஒரு தலைவனை எப்படி பார்ப்பாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ வீரம் இருக்குது. ஏன் அண்ணாமலைக்கு பேர் வந்துச்சு, நீ அடித்தா நானும் அடிப்பேன் அப்படின்னு திமுக சவால் விட்டதுனால தான் அண்ணாமலைக்கு அவ்வளோ மரியாதை வந்துச்சு. ட்ரால் பண்ணாலும் அண்ணாமலை தரவுகளோட இவங்களை திருப்பி திருப்பி அடித்ததுனால தான் மற்ற பாஜக தலைவரோட அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது.
நீ சினிமாவில் மட்டும் அந்த வாசம், சினிமாலேயும் அதே மாதிரி அமைதியாக இருக்க வேண்டியதானே? விஜய் அவர்களுக்கு அந்த தைரியம் ஏன் சார் வரல? ஏன்னா அண்ணாமலை அவர்களை அனுபவமின்மை. அனுபவம் இருந்தால் தைரியம் வரும். இல்லாட்டி அனுபவம் இருக்கிறவர்கள கூட வச்சுக்கணும். இந்த விஷயத்தில் எப்படி செயல்படணும். நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், பாசிசன்றோம், பாயாசன்றோம், கடைசி படம்ன்றோம். அப்போ அந்த படத்தை சென்சாரில் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 60 நாளைக்கு முன்னாடியே படத்தை கொடுத்துடணும். அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தால் அவன் படத்தை பார்த்துட்டு இது மாற்றணும், மாற்றலாம், மாற்ற மாட்டேன், ரிவைஸ் கமிட்டியான் அனுப்பு, 5 நாள் ஆகட்டும், 5 நாள் பொறுத்து என்ன ஆச்சு, இது பண்ண மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன். அப்போது அந்த இது இல்லாட்டி யாரையா பார்த்து பேசணும். ஒரு தலைவன் ஒரு பக்கம் சண்டை போட்டு வரும்போது இன்னொரு பக்கம் அங்கே சமாதானம் பேச ஆள் அனுப்பணும். டிஎம்கேவில் கில்லாடி. டிஎம்கே பிஜேபி கூட எவ்வளோ லிங்கில் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி எத்தனை அமைச்சர்கள் அங்கே லிங்கில் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இங்கே சண்டை போடுவாங்க. மக்கள் முன்னாடி பாசிச பாஜக அதுன்னு பேசுவாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க. அதனால தான் டெல்லி ரிப்போர்ட்டருங்க மற்றவங்க கேட்டிங்கன்னா தெரியும் இவங்க யார் யார் எங்கெங்க எப்படி கை குலுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஜனநாயகம் படம் தொடர்பாக விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு மெத்தனை போக்கு இருக்கு அப்படின்றாங்க. நான் காசு வாங்கிட்டேன், நான் நடிச்சு முடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கும் அந்த படத்திற்கும் சம்மந்தம் கிடையாது, இதை பார்க்க போறது ப்ரொடியூசரும் டைரக்டரும். ஆனா அந்த படம் தான் உங்க அரசியல் வாழ்க்கையுடைய கடைசி படம், உங்க வாழ்க்கையோட கடைசி படம். அதோடைய கிரெடிட்லாம் உனக்கு தானே வரப்போகுது. எம்ஜிஆர் இப்படி நினைச்சாரா? நீங்க எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர் படமா எடுத்தாரு. 2 படம் தான் அவர் சொந்த படம். நாடோடி மன்னன், உலக சுற்றுவாலிபன். மீதி எல்லாம் வெளிப்படம் தான். இது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் 3 படம். மீதி எல்லாம் வெளிப்படம் தான். உலக சுற்றும் வாலிபனுக்கு வராத எதிர்ப்பா? ஒரு இதுக்கு டப்பிங்கு இதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னா மும்பைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாராம். அங்கே கொண்டு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொண்டு வந்திருக்காரு. அன்றைக்கி கவர்மெண்ட் எதிர்த்து நிற்கிறாரு. இன்னொன்று எம்ஜிஆர் இந்த கவர்மெண்ட் எதிர்க்கணும்னா அங்கே துணை வேணும்ன்ட்டு அங்கே கை கோத்துருந்தார். அதைத்தான் சொல்கிறோம் விஜய்க்கு. இங்கே அடிக்கணும்னா அங்கே கை கோரு, இங்கே அடித்தாதான் அங்கே வலிக்கும். நீ இங்கேயே இது பண்ணனா அங்கேயே முறைச்சிருந்தனா நடக்காது. ஜனநாயகம் படத்துக்கு பிரச்சனை வரும்னா நீ அது பிரச்சனை வராமல் அது கொண்டு போகணும். சென்சார் போர்டு அதிகாரிகளை விஜயை பார்க்கணும், இல்லை நான் கரெக்டான ஆளை விட்டு பார்க்கணும். எல் முருகனுக்கு டைரெக்டாகவே பேசணும், சார் இந்த மாதிரி விஷயம் பண்ணி கொடுங்க சார்னு. பிஜேபியோட கான்டாக்ட் வச்சுருக்கணும். நீ தான் காரியம் ஆகணும்னு கழட்டிட்டு வர்றாள் தானே, அப்போ அவங்க வேலையை காமிப்பாங்கல்ல. சரி, இதை எப்படி அணுகணும்? நான் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம், அதனால எனக்கு இந்த இது வேணும், நான் கோர்ட்டே ஒன்று திட்டம், நீ ரிலீஸ் பண்ணாமல் எனக்கு நீ அதை பற்றி அதான் சொன்னாங்க. அப்போது அந்த விஷயத்தில் எப்படி கொண்டு போகணும்? பராசக்தி ஒரு படத்தையும் ஒரு நாள் கேப்பில் பார்க்குறாங்க. 2 பேருக்குமே பிரச்சனை இருக்குது, ரிவைஸ் கமிட்டின்றாங்க. பராசக்தி ஐயா போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. சில வசனங்கள் மீறுறாங்க, அழகாக சட்டிட்டு வாங்கி வந்துடுறாங்க. நீ அந்த வேலையை அடி நைஸாக பண்ணியிருக்கணும். ஆனால் கோர்ட்டுக்கு வர்றீங்க. அந்த வளைந்து கொடுத்து போகிற தன்மை விஜய் அவர்களிடம் இல்லை, முட்டாள்களிடம் அது இருக்காது தெரியுமா? முரட்டுத்தனமாக சண்டை போடுவோம். சில இடங்களில் இப்போ ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் போய் ரைட்டு திரும்புறீங்க, இந்த ஒட்டி ஒருத்த எதிரில் வந்துட்டான், அப்படியே பார்க்குறீங்க, அவன் கொஞ்சம் தப்பாக வந்துட்டானோன்னா அப்படின்றான், நீங்கள் போயிடணும். அவ்வளோதான். அவன் யார்? சம்மந்தியா? சம்மந்தியிலே கூட சண்டை போட மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுல. பார்த்தா ஆர்ஜி முண்டான் மூஞ்சியை பாருன்னா அவன் என்ன பண்ணுவான்? யோ நீ பார்த்து வாயானும், அவன் தப்பை விட்டுருவான் அந்த கட்டத்தில். அப்புறம் அங்கே நின்று 1/2 மணி நேரம் சண்டை போடுறது. அவன் அடிக்க நீ அடிக்க, போலீஸ் வர, அங்கே போலீஸ்கார்ட்ட அங்கே ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் போடணும், அதுக்கு துட்டு கொடுக்க, இந்த வேலை கட்டு, இந்த இது ஒருத்தனுக்கு தேவையில்லாமல். அவன் யார்? அவன் யாரோ ஒரு எதிரில் போடுவான். தெரியுதா? இது யார் செய்வா? முட்டாளுங்க தான் வேலையை பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் தான் தோன்றித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மத்தியில இருக்கக்கூடிய அரசும் வேண்டாம், மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசும் வேண்டாம். ஏன்னா இப்ப மத்தியில இருக்க அரசும் சில தவறுகள் செய்து, மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசும் தவறுகள் செய்து, அப்ப அதை வேணாம் எதிர்க்கிறதுல என்ன சார் தவறு? அதை ஏன் தாண்டோம் அப்படின்னு சொல்லி எங்க எடுத்தாரு? யாரை எடுத்தாரு சொல்லுங்க? 2 பேர் கூட்டணி வேண்டாம், நான் தனியா இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சாதிக்க போறாரு. தனியா இருந்து வரேன்னா நீ ஏன் போய் பேசின அவங்களோட? உனக்கு பிரச்சனை வந்து ஏன் பேசினன்ற? நான் அடிக்கடி ஆடுகளம் படத்தை தான் சொல்லுவேன். அந்த ஹீரோயின் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், இவன் பார்த்தா கோழி இதெல்லாம் சண்டை விட்டுன்னு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு அந்த பொண்ணு மேலே கண்ணு, இது அவனை சீண்டை கூட செய்யாது. அப்புறம் ஒரு பிரச்சனை ஒன்றா அவன்கிட்ட போவோம். அப்போ அவன் என்ன யோசிப்பான்? நீ என்னை விரும்பினா தானே பிரச்சனை ஒன்றா எல்லாரையும் விட்டு ஏன்ட்ட வந்து உதவி கேட்குற அப்படின்னு. மாறி படத்துல அதே மாதிரி நடக்கும்ல. அப்போது நீ உதவி பண்ணணுன்னா நான் உதவி பண்ணிட்டியா கிளம்புன்னா விட்ருவானா? என் மேலே லவ் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீ வர்றன்ட்டு தான் ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி தான். நீ சும்மா இருந்தேன்னா ஏன் பிஜேபிட்ட போன? நீ அப்போ தைரியமாக யார் மேலே தப்பு அப்படின்னு எடுத்து பேசியிருந்தேன்னா கரெக்டு. அன்னைக்கு ஒரு இது மாற்றம் நடந்திருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கின்னு மௌனமாக புரட்சி பண்ணாராம். என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாது. அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தைலாம் பண்ணிவிட்டு
எல்லாம் பண்ணி முடிச்சோடனே பண்ணிட்டியா போ அந்த ஒரு ஆதரவு இதுவெல்லாம் வந்தோடனே நீங்கள் நல்லா இருக்குது ஐயா 40% வந்துட்டோன்னொன்னே அப்படியா நான் முட்டாள்தனமாக நம்புறது எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரணுமா வேணாமா? எங்கே எடுத்த, எப்படி வந்துச்சு, தரவுகளை எங்கே எடுத்த, என்ன சோர்ஸு, எப்படி எனக்கு 40% ஓட்டு வரும்? தமிழ்நாட்டுடைய நிலைமை தனியாக ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுமா? நம்ம கட்சி அப்படி ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம கட்சியுடைய நிலைமை கரெக்டாக இருக்கா கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டால் புஷி ஆனந்துன்ற நபர் பொதுச் செயலாளர் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத ஆளை பொதுச் செயலாளர்னு போடுறேன்னா ஓ நாலேஜ் என்னவா இருக்கும்? இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுலேயே புஷி ஆனந்த் அவர்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க சார். தேர்தல்னு அவர் எழுத சொல்லுங்க, தேர்தல் அப்படின்னு எழுத சொல்லுங்க, இல்லை எத்தனை தேர்தல் நடந்துன்னு கேளுங்க, தேர்தல் அறிக்கைனா என்னன்னு கேளுங்க, மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சார் இதெல்லாம் தெரியாமையா ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துல இருந்தவர்? அதுதான் தேவையில்லையா? விஜய்க்கு பிடிச்சா போதும். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சவராக பொதுச் செயலாளராக எடுக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, என் மன்றத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாரா இல்லையான்னு நம்ம அதுக்குள்ளே போனா தான் தெரியும். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். விஜய் நம்புறாரு, அதை வச்சுக்கிட்டே அவரே இதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, கார் டிரைவர் இருக்கார், நல்லா நம்பிக்கையாக ஓட்டுறாரு, காரு நல்லா எங்கேயும் இடிப்படாமல் கரெக்டாக பொறுமையாக போகிறாரு. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு போய் அவர் மேனேஜராக போடுவீங்களா? சொல்லுங்கள், போடுவீங்களா? அவருக்கு என்ன தெரியும்? கம்பெனி வழங்குமா? அப்போ அவர் என்ன பண்ணலாம்? 10 கார் இருந்தால் 10 காருக்கு 10 டிரைவரை போட்டு அதை மேய்க்கிற வேலையை அவரை பண்ண சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் காரு பெட்ரோல் எவ்வளோ ஆகும், எதுலையும் ஏமாற்ற முடியாது, மெக்கானிக் ஷெட்டு போனால் என்ன ஆகும் அது தெரியும். அப்போ அதுக்கு தான் அது அவரை கொண்டு போய் மேனேஜர் ஆக்குனா அவருக்கு என்ன தெரியும்? இப்போ அதுதான் நடக்குது. அதோடைய விளைவை அனுபவிக்கிறாங்களா இல்லையா? செங்கோட்டையன் நல்ல அனுபவம் உள்ள ஆள் தானே. இன்றைக்கி அவர் ஏதாவது செயல்பட விட்றாங்களா? ஏன்னா புஷிக்கு எதுவும் தெரியாதுன்னு இன்செக்யூரிட்டி வந்துடும். இவன் ஏதாவது செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டானா தகுதியே தடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவனுக்கு நல்ல தகுதி இருக்குது, இவன் வந்துட்டா ஊடகங்களே அது நடக்கும்ல. இவர் எடுத்துட்டா இவர் வேலை செய்கிறது முதலாளி தெரிஞ்சுன்னா நம்ம கண்டமாயிடுவோம். அதனால் சார் அவர் பிரச்சனை உள்ள ஒரு ஆள் சார், தகராறு பிடிச்சவர் சார். அதே தான் செங்கோட்டை நடக்குது. ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. இப்போ எதாவது வேலை செய்ய விட்றாங்களா? 28 பேர் கொண்ட கமிட்டிக்கு அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த கமிட்டியை அவர் கூட்டினாரா என்னைக்காவது? ஏன் அவர் கூட்ட முடியல? அவர் தானுங்க ஒருங்கிணைப்பாளர். ஒரு சர்க்குலர் கொடுத்து எல்லாம் வாங்க அப்படின்னு அதை ஆலோசனை நடத்தினாரா? இல்லை விஜய் எல்லா மாவட்ட செயலரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருக்குது, பிஜேபி கேட்டுன்னு இருக்காங்க கூட்டணிக்கு, நம்ம போகலாமா வேணாவா, என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவான், தலைவா முதல்ல அந்த வேலையை செய் தலைவா அப்படின்ட்டுருவான். ஆனால் அந்த கூட்டத்தை விஜய் ஒரு நாளாவது மாவட்ட செயலாளர்களை சந்திச்சாரா விஜய்? இன்றைக்கி இந்த இவர் சிஎம் எடுத்துக்கங்க, எத்தனை கூட்டம் மாவட்ட செயலர் கூட்டம் நடத்திருக்காங்க. தடிக்கோல் தான் 3 மாதத்தோடு நடத்துகிறாங்க. இவர் எடுத்துக்கங்க எடப்பாடியை, தடிக்கோல் தான் நடத்துகிறாரு. அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு, ஒரு தலைவனுக்கு அழகு. நீ ஒன்று செங்கோட்டை இதுவரையும் பார்க்க முடியலையா விஜயை? வாரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் மாத்திராராம் விஜய். என்ன பண்ணுவீங்க? இதுதான் இவர்கள் நிலமைங்க. இந்த கட்சியே கிடையாது. இதே மாதிரி தான் கமல்ஹாசன் நடத்திக்கிட்டு லாஸ்ட்டில் நீ அறிவாலயம் வாசலில் வாட்ச்மேன் ஆகிறாரு. இந்த சைடு இன்னொரு வாசல் இருக்குது. வேணா விஜய் அடுத்த எலெக்ஷன் நாங்கள் போய் நிற்க சொல்லுங்கள். கண்டிப்பாக. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தீர்ப்பு வருது. என்னெல்லாம் தீர்ப்பு வர நான் சொல்கிறேன் என்ன வரும்னு. இவங்க இப்போ நான் 2 நாளாக தான் சொல்லிட்டு இருக்கேன், கம்முன்னு சண்டைக்காரன் காலிலே இப்போ விழுந்துரு, இப்போ ரிவைஸ் கமிட்டி போ பண்ணி கொடு, சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடு, அவ்வளோதான். ரைட், இதே நம்ம அஃபிடேட் போட்டலாம், சொல்லிடலாம். ரைட்டு, அவங்களும் ரைட்டுப்பா சீக்கிரம் பண்ணி கொடுத்துரு, படம் வரட்டும், 26 படம் வரணும். இதான் நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க. இதை மீறி ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணாங்கன்னா முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.